சிம்ம ராசி அப்படின்னாலே ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த சிம்ம ராசி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள் நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே வந்து வேகம், துடிப்பு, ஒரு மாதிரி தைரியமா இருக்கிறது. சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே வந்து சிம்மம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவகம் அப்படின்னாலே சிம்ம ராசி பெண்களோட குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நானுமே நீங்க சொன்ன கேரக்டர்ஸ் வந்து சிம்ம ராசி பெண்கள் சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு தனியா ஒரு யூனிக்கா வேற ஏதாவது குணாதிசயம் இருந்தால் அதை பத்தி சொல்லுங்க. இதில் இருக்க பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிள்ளைங்களா இருப்பாங்க. எப்பவுமே வந்து தான் தனக்குன்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா. ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஆனா ஒரு ஜோதிடரா நீங்க ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே இவங்களுக்கு இந்த ராசியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடர் நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம சிம்ம ராசி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னாலே ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த சிம்ம ராசி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள் நான் பார்த்துருக்கேன். சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பெண்கள் பார்க்கலாம். ஆண்களோட குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொதுவாகவே வந்து சிம்மம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவகம் அப்படின்னாலே பொதுவாக பாருங்க, இந்த தலைமை பண்பு, நிர்வாகத்திறன் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. சூரியன் ஆதிக்கம் அப்படின்னாலே சூரியன் தான் உங்களுக்கு வந்து
பொதுவாக அரசு சார்ந்த விஷயங்கள் குறிக்கிறது. அப்போ அரசுனாலே முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம தலைமை பண்பு இல்லாமல் ஏதாவது ஆமா. இருக்குமா? அப்போ அந்த தன்மை வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கக்கூடிய தன்மை எது இருக்குன்னா சூரியன் ஒரு ஆளுக்கு தான் உண்டு. இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா யூனிக்காக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப யூனிக் பர்சன்ஸ். எப்பயுமே வந்து வேகம், துடிப்பு, ஒரு மாதிரி தைரியமாக இருக்கிறது, என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்றத ஃபேஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதுக்கான ஒரு குணாதிசயமாக பார்க்கும். நிர்வாகத்திறன் சூப்பராக இருக்குங்க. ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு நம்ம கவலையப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நம்ம சிம்மத்தில் பண்ணுவோம். இதில் ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இதில் பிறக்கிற ஆண் எப்படி இருப்பான், சின்ன வயசுலேருந்து அவனுடைய ஒரு வயசான தொட்டது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு பையன் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ரொம்ப அந்த கெட்ஸ், ஒரு மாதிரி கட்ஸாக இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் கூட அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவன் தான் கிளியராக இருப்பான், அவன் தான் சாக்லேட்ஸ் பிடிச்சி எழுதுவான், எதாக இருந்தாலும் அந்த பையனை தான் கூப்பிடணுன்ற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது. இதுலேயுமே நம்ம பேர்கள்லாம் கூட வரும். இப்போ சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய பேர்கள், பாதி எடுத்துக்கலாம், சூர்யா எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான பேர்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த ராசியாகவும் இருப்பாங்க, ராசியாவோ லக்னமாவோ அதுக்கான தன்மை இருக்கும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் அந்த தன்மை அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக வெளிப்படாது. அந்த வேகம், துடிப்பு, ஆணவம், கரு எல்லாமே ஒட்டுமொத்தமாக கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழைய எல்லாம் தூக்கி அடிச்சு விசிறது. வீட்டில் வந்து அம்மா ஏதோ இன்னைக்கு கேட்டுருக்காங்க, அந்த பையன் சாப்பாடு இன்னைக்கு இல்லடா தம்பி, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்பெல்லாம் முடியாது, எனக்கு அது வேணுனாலே வேணும், அட்டம் பண்ண தெரியணும்னு வாங்கல. இதெல்லாம் அட்டம் பண்ற கேஸ். சிம்மத்தெல்லாம் நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் சமாளிக்க முடியாது. அது அவ்வளோ வந்து அடமனா எனக்கு இன்னைக்கு வேணும்னா வேணும், இது வந்தாலும் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. இதே வந்து ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்பாவுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், எங்க அப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கிறாரு, இருந்தாலும் தாங்க என் பிரச்சனையே, இருந்தாலும் தான் நான் ஹீரோவா பாத்திருக்கேன், அதனாலதான் எனக்கு பிரச்சனையாவே இருக்காரு அப்படின்ற அளவுக்கு பார்க்கக்கூடியதாங்க. நிறைய இடங்கள் அப்பா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு என்ன வேணும் பார்த்து செய்வாங்க, பட் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, குறையும் சொல்ல முடியாது, இந்த மாதிரியான தன்மை. இதே வந்து ஒரு டீனேஜ் அப்படி கரெக்டாக அவங்களோட லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், அதுக்கு யாரும் வந்து உடன்படக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு தைரியம் வரும்ல, கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருக்கேன் நான். நிச்சயமா லவ் மேரேஜ் பண்ண பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபேமிலியா லவ் லைஃப் அப்படின்னா இது முக்கியமா அது முக்கியமா, நான் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லவ் லைஃப்க்கு நேரம் நல்லா இருக்குது, தசாபு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா லவ் லைஃப் தான் எடுப்பாங்க, ஜஸ்ட் மேரேஜ் பண்ற அளவுக்கு கொண்டு போகும். சில பேருக்கு இல்லை, எங்க அம்மா அப்பா சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணுன்ற அளவுக்கு ரொம்ப வருஷம் 12 வருஷம் லவ்வுங்க, 10 வருஷம் லவ்வுங்க காத்துட்டு இருந்து ஓகே பண்ண வச்சோம், ஆனாலும் அவங்களுக்கு அந்த நிம்மதி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் கொண்டு போறது. ஆமா, வளர்த்தா இவங்கள மாதிரி பிள்ளை வளர்க்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், எனக்கு கிடைக்காத அனைத்தையும் என் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்வாங்க. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுடைய 2ஆம் இடத்துலயும் புதன் உச்சம் இல்லையா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குழந்தைங்களோட லைஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்காக நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்கிறது யாரும் இவங்களதான் இருக்கும். அடுத்து வந்து அப்படியே ஒரு மேரேஜ் லைஃப்லயுமே சரி, நல்ல ஒரு பார்ட்னர், புரிஞ்சுக்கிடக்கூடிய பார்ட்னர் அமைச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு என்னன்னாலும் சரிங்க, அதான் சொல்லுவாங்களே, குடிக்கிறது கஞ்சி குப்பளிக்கிறது பன்னீர்ன்ற மாதிரி அந்த சுயமரியாதைக்கு வரும். சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை கவனமா போய் செய்யணும், கடன் வாங்கி கூட வட்டிக்கு வாங்கி கூட செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு, அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு லைஃப், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய இந்த மனைவி, புரிஞ்சுக்கக்கூடிய மனைவி இருந்துட்டானா பிரச்சனை இல்லைன்னா ஃபேமிலி லைஃப்ல இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் என் பிள்ளைங்கிட்ட தங்கி கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நான் தைரியமா அப்படி கௌரவமா வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு இடத்துல என்னோட பூர்வீகத்துல இருந்து பழகிட்டேன், திடீர்னு என்னை ஒரு இடத்துக்கு மாத்தணும்னா எனக்கு பிள்ளைங்க வீட்டுல போய் தங்கு, நீ இப்போ இங்க அண்ணன் வீட்டுல 10 நாளைக்கு இரு, பையன் வீட்டு தம்பி வீட்டுல போய் 10 நாள் என்னால போயிருக்க முடியாது, நானா வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நான் இன்னும் கூட சரி, எனக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான தைரியம் இருக்கு, தன்மானத்தோட வாழணும்னு எதிர்பார்க்கிறேன், எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு எதிர்காலத்துக்காக சொத்து சேர்த்து வச்சு அந்த காசை வச்சு வருமானம் பார்த்துட்டே வாழ்றவங்களும் இவங்கதான். வயசானா கூட யாருக்கிட்டே போய் கையேந்தாத நிலையில வாழ்க்கை வாழணும், அது கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்கதான். அதாவது என்ன சுச்சுவேஷன்லயும் கொடுத்து பழகினவங்க தான் கேட்டு வாங்கணும்ன்ற நிலை எனக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமா அப்படியே எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைங்க. சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் பார்த்தோம். இப்போ வந்து சிம்ம ராசி பெண்களோட குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நானுமே நீங்க சொன்ன கேரக்டர்ஸ் வந்து சிம்ம ராசி பெண்களை சில பேருக்கு நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு தனியா ஒரு யூனிக்கா வேற ஏதாவது குணாதிசயங்கள் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இதுல இருக்க பெண் பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பிள்ளைங்களா இருப்பாங்க. எப்பவுமே வந்து தனக்குன்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான் ஓகேனா இருங்கப்பா, இல்லைன்னா கிளம்பி போயிருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு எல்லாத்துக்குமே இந்த அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் யாருன்னா நம்ம ஆளுங்களாம் தான் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு தலைமை பண்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தலைமை பண்பு ஒரு கட்டத்துல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா தான்ற எண்ணத்தை வந்து பிரச்சனை ஆக்குறது எங்க அப்படின்னா அந்த விட்டு கொடுக்காத நிலை இருக்குல்ல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான்.
ஒன்றும் இல்லை, ஒரு சிம்ம ராசியில் ஒரு பெண் குழந்தை வளர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து ரொம்ப துடுக்கா பேசுவாள், மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவா, படப்படன்னு பட்டாசு மாதிரி வெடிப்பா. எவ்வளவு வாய் அடிக்குது பாரு, துணுண்டா இருந்தேன்னு நம்ம பேசுவோம். அதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கேரக்டர். அதே மாதிரி அதெல்லாம் முடியாதுப்பா, அம்மா எனக்கு இதை வாங்கி தர மாட்டோம், வாங்கி தரே இல்லையா, அப்பாட்ட வந்து அட்டம் பண்ணி அழுது அம்மா வேணா, அதுக்கு இது செட் ஆகாதுப்பா, ஒரு நிமிஷம் உடஞ்சிருப்பாப்பா, அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொல்றது பா, அம்மா என்ன சொல்ல பாரு, அவளை சொல்லி வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு மிரட்டி அப்பாவை கரெக்ட் பண்ணி கூட்ட போகிற பிள்ளைங்களா யாருன்னா இது சிம்மராசி பெண்கள். நிச்சயமா சிம்மராசி பிள்ளைங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதான் படிப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வாழ்றேன். எனக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காதுப்பா, சும்மா வந்து அதுவும் அட்வைஸ் பண்ணாது, நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற அளவுக்கு அப்பாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறது. என் லைஃப்ல என்ன முடிவு பண்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிச்ச படிப்பு இந்த மாதிரி. அடுத்து வந்து டீனேஜ்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த அதிகாரத்தோன்னில் கிட்டத்தட்ட நம்ம படங்கள் நிறைய படங்கள் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஜெய் சார் நடிச்ச படம் தான் அஞ்சலி மாமு ஜெய் சார் நடிச்ச படம். கிட்டத்தட்ட அந்த எப்போதும் நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இந்த பெண் இருப்பான். ரொம்ப திமுறா தெனாவட்டா, அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கேரக்டர் தான். உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே ஐ லவ் யூ வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு கூப்பிட்டு சொல்றதா இருக்கட்டும், ப்ரப்போஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பையனை வந்து அந்த பிள்ளை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைப்போம். எதா இருந்தாலும் நீ பார்த்து. அதே ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம் வச்சுமே என்னோட இன்ன வரைக்கும் நாங்கள் குடும்பமா இந்த அளவுக்கு கட்டுக்கோப்புறக்க என் ஒய்ஃப் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கான வேல்யூபிள் எதாக இருந்தாலும் பணம் கொடுத்து, வயசான தாத்தா பாட்டியானா கூட பண கொடுக்குகள் வாங்குறதுலேருந்து, அதே மாதிரி பசங்களுக்கு இருக்கட்டும் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இவங்க கையிலேருந்து செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. என் பேத்திக்கு நான் வாங்கி போடணும். ஒரு பேத்தி வயசுக்கு வந்துட்டா கூட சரி, அந்த பேத்திக்கான நகையை நான் போட்டு அழகு பார்க்கணும். அப்பதான் செஞ்சாங்க, அம்மாச்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெருமிதம் அடையக்கூடிய தன்மை என் காசுல நான் பண்றேன். வயசானா கூட அது தான் பிள்ளைங்களுக்கு செய்யும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அது அவங்க கையில இருந்து செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறதா. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ரொம்ப 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 நல்லவங்க, அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க தங்கம் பொக்கிசம், புரிஞ்சுக்கலாதவங்களுக்கு இவங்கள மாதிரியான ஆட்கள் யாருக்கிட்டையும் மட்டும் பழகவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே வெளியில சிறுசிடுன்னு இருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மனசு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசியில இருக்கிற ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் பார்த்தோம். குறிப்பா சிம்ம ராசியில இருக்க பெண்களை வந்து யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேமோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு என்னென்ன கேரக்டர்ல இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, சிம்ம ராசி பெண்கள் வந்து கோபப்பட்டாலும் அவங்க உண்மையானவங்க, நியாயமானவங்க அப்படின்னு நம்ம மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து சிம்ம ராசி பெண்கள் இருந்தா நீங்க லக்கி தான். அட் த சேம் டைம் அவங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிம்மராசி பத்தி, ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் பத்தி நாங்க தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு எங்க கிட்ட ஷேர் பண்ணீங்க. நன்றி.